السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. كل نفس ذائقة الموت. قال النبي صلى الله عليه وسلم: لقنوا موتاكم لا إله إلا الله، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவுக்கு சகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெருமைக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 21ஆம் நாள் தராவீகை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை உடல் ஆரோக்கியத்தை தந்து அமல் செய்ய வாய்ப்பளித்த அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இனிவரும் காலங்களிலேயும் முழுமையான உடல் ஆரோக்கியத்தோடு நல்லமல்கள் செய்த நல்லவர்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தல் புரிவானாக. ஆமீன். இன்றைய தலைப்பு ஜனாசாவின் சட்டங்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்வார்: குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத். ஒவ்வொரு ஆன்மாவும் மௌத் என்னும், மரணம் என்னும் ருசியை சுவைத்தே தீரும். அப்படி மரணத்தினுடைய தருவாயில் இருப்பவர்களுக்கு அந்த நேரத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மரணித்த பிறகு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இது குறித்து மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்த நடைமுறைகளை நாம் காணவிருக்கிறோம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்வார்கள்: சமீஅத்து நபிய்ய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ முஸ்தனிதுன் இலைய யகூல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய கடைசி தருவாய் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய மடியில் சாய்ந்த நிலையில் ஆகியிருந்தது. அப்போது என் மீது சாய்ந்திருந்த நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்வதை நான் கேட்டேன்: அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஅல்ஹிக்னி பிர்ரஃபீகில் அலா. யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், என் மீது இரக்கம் காட்டுவாயாக. வஅல்ஹிக்னி பிர்ரஃபீகில் அலா, உயர்ந்த நண்பனிடத்தில் என்னை சேர்ப்பாயாக. ரஃபீகுல் அலா என்பது அல்லாஹ். அல்லாஹ்வோடு என்னை இணைப்பாயாக, அல்லாஹ்வோடு என்னை சேர்ப்பாயாக என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கடைசி நிலையில் சொல்வதை நான் கேட்டேன். என்னென்ன ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள். முஆத் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள்: மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. யாருடைய கடைசி வார்த்தை
லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற வார்த்தையாக இருக்குமோ அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியும் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், லக்தினு மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். உங்களுடைய உயிர் போகும் தருவாயில் இருக்கிற நபர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற வார்த்தையை நீங்கள் தல்கீனாக சொல்லிக் கொடுங்கள். நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுடைய வார்த்தையை கேட்டு அவர்கள் சொல்ல வேண்டும், கட்டாயப்படுத்தக்கூடாது. அதிலே இமாம்கள் வழிகாட்டுகிறார்கள், ஒருவர் இறக்கிற தருவாயில் இருக்கிறார்னா அவருக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ, யார் ரொம்ப பிடித்தமானவரோ அவர்தான் அந்த தல்கீனை சொல்லி கொடுக்கணும். இவ்வளவு நாளா கண்டுக்காத ஒரு புள்ள இருப்பான், அவன் கடைசியில மொத்தா சக்கராத் வேதனைகள் அத்தா இருக்கிறாரு, அம்மா இருக்காங்கன்னு சொல்லும் போதுதான் வருவான். அவன் பக்கத்துல நிக்கிறத கூட அந்த அத்தா விரும்ப மாட்டார், அந்த அம்மா விரும்ப மாட்டார். அவங்களுக்கு அவனை பிடிக்காது, அவனை பார்த்தாலே கோவம் வரும். இப்ப யாருக்கு ஒருத்தர் வஃபாத்தனுடைய தருவாயில் இருக்கிறார், அவருக்கு யார பார்த்தா பிடிக்காதோ அவங்க போய் தல்கீன் சொல்லிக் கொடுக்க கூடாது. ஏன்னா அவங்க என்னதான் சொல்லி கொடுத்தாலும் அந்த தருவாயில் அதை திருப்பி சொல்ல அவங்க தயார். நீ சொன்ன சொல்லி கொடுக்கறது நான் என்ன சொல்றது என்கிற அந்த நிலை கடைசி தருவாயிலே இருக்கும். அதனால யாருக்கு ரொம்ப பிடித்தமானவர்களா இருப்பாங்களோ அவங்க பக்கத்துல இருந்து தல்கீன் சொல்லும் போது நம்ம நல்லதுக்கு தான் இவர் சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு நினைச்சு சொல்லுவாங்க. இதே பிடிக்காத ஒரு பக்கத்துல உட்கார்ந்து சொல்லி கொடுத்தா, நான் நல்லா இருந்து பிடிக்கல, சீக்கிரமா மௌத்தா போகணும்னு எனக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் களிமா சொல்லி கொடுக்குறா பாரு அப்படின்னு நினைக்க தோணும். கடைசி தருவாயா இருந்தாலும் நான் சீக்கிரமா மௌத்தா போகணுங்கிறதுக்காக வேண்டி என் பக்கத்துல உட்காந்து களிமா ஓதுறான். இப்ப சில பேர் கூட அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க. நம்ம கடைசி தருவாயின்னு எப்படி தெரியும்? ஒருவேளை இந்த இதுல வஃபாத் ஆயிடக்கூடாதுன்னு பக்கத்துல உட்காந்து ஓதுனா கூட, ஏன் எங்க அத்தா நல்லா இருந்தது உங்களுக்கு பிடிக்கலையா, இப்பமே லா இலாஹ இல்லல்லாஹ் களிமா சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. சொல்றதுனால தப்பல்ல. அந்த களிமா ஒன்று அவருடைய கடைசி தருவாயாக இருந்தால் அவருடைய நாவில் களிமா வருவதற்கு அது காரணமா அமையும். இல்லைன்னா அந்த களிமா அவருக்கு ஷிஃபாவாவதற்கு, அவருக்கு உடல்நிலை தேறி வருவதற்கு இதே களிமா காரணமாக அமையும். அவ்வளவுதான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற வார்த்தை பண்ணும் மௌத்தா போறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற வார்த்தை அல்ல, காலம் முழுக்க சொல்லுகிற வார்த்தை. எப்பவுமே லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ர் செஞ்சுக்கிட்டே இருக்கிற வார்த்தை, அதற்கு மட்டுமே உரித்தான வார்த்தை அல்ல. அந்த வார்த்தையை கடைசி நேரத்திலேயே ஞாபகப்படுத்துங்கன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால கம்பல்சரி அது கடைசி நேரமா தான் இருக்கணும், இல்ல சும்மா உடம்பு சரியில்லாம இருந்தாலும் அப்படி அர்த்தம் அல்ல. ஆனால் சொன்னால் கடைசி நேரமாக இருந்தா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அவங்க அதன் மூலமாக அதை சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலிமாவை தல்கீனாக சொல்லிக் கொடுங்கள் என்றார்கள். ஒருவேளை அவர் அந்த மௌத்தினுடைய தருவாயின் கடைசி தருணத்தில் வஃபாத் ஆயிட்டார், இறந்துட்டார் அப்படின்னு சொன்னா, உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வஃபாத் ஆன போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தாங்க, வந்து பார்த்தாங்க. கது ஷக்க பஸருஹு ஃபஅமலஹு, அவருடைய கண்ணு மேல் நோக்கி தூக்கி இருந்தது. வஃபாத் ஆகும் போது அவருடைய கண் மேல் நோக்கி தூக்கி இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு கண் விழியையும் தன்னுடைய முபாரக்கான கையால தடவி கொடுத்து கண்ணை மூடி விட்டாங்க. மூடி விட்டுட்டு சொன்னாங்க, இன்ன ரூஹ இதா குபில தபிஅகுல் பஸர், ரூஹ் வாங்கப்படுகிற நேரத்தில், ரூஹ் பிரிகிற நேரத்தில் கண் மேல் நோக்கி தூக்கி நிற்கும். குழந்தைகள் பார்த்திருப்பீங்க, கடைசியா ரூஹ் ஊதுற இடம், உயிர் கொடுக்கக்கூடிய இடம் இந்த தலையினுடைய உச்சந்தலையில. அந்த இடத்துல குழந்தைங்களுக்கு ரொம்ப நைஸா தோல் இருக்கும், ரொம்ப நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் கிளியர் ஆகும். அது கடைசி நேரத்துல மூடப்படுற இடம், ஜாயின் பண்ற இடம், அங்கதான் ரூஹு ஊதப்பட்டு கடைசியா மூடி வைக்கப்படுது. அதே மாதிரி ரூஹு பிரியும் போதும் அங்கிருந்துதான் கடைசியா வெளியே போகும். அதனாலதான் ரூஹு பிரிகிற நேரத்துல பெரியவங்களுக்கு தெரியும், பக்கத்துல இருந்தவங்களுக்கு, கால்ல இருந்து குளிர்ச்சி ஆரம்பிக்கும், ஜில்லுன்னு ஆயிடும். ஃபர்ஸ்ட் கையை எல்லாமே சூடா இருக்கும், கால் ஜில்லுன்னு ஆயிடும். கால்ல இருந்து ரூஹு காலி போயிடுச்சு. நீங்க காலை தொட்டா ஒன்னும் உணர்வு இருக்காது, காலை அடிச்சா ஒன்னும் உணர்வு இருக்காது. காலில் இருந்துதான் கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் பிரிக்கி வந்து 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 மேல வந்து கடைசியா எந்த வழியாக ரூஹு ஊதப்பட்டதோ அதே வழியாக ரூஹு என்ன செய்யப்படும், வாங்கப்படும். அப்படி ரூஹு போற அந்த நேரத்துல இவ்வளவு தூரம் வழி இருந்தது, வழி இதுக்கு மேல போகும்போது இந்த வழியை கண் உணரும்,
கண் உணரும் போது அந்த வலி இருக்கிற நேரத்தில் அந்த இடத்துக்கு கண்ணு மேல தூக்கி இருக்கும். அப்ப கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரூஹ் வாங்கப்படும் போது கண்கள் மேல் நோக்கி இருக்கும். அப்ப ரூஹ் பிரிஞ்ச உடனே பக்கத்துல யார் இருக்கிறோமோ அவங்க உடனடியாக என்ன செய்யணும், கண்ணை மூடி விடணும். அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபலஜ்ஜ நாசும் மின் அஹ்லி. அப்ப கூடி இருக்கிறவங்க எல்லாமே ஓடு ஒப்பாரி வச்சு சத்தம் போட்டு அழுவ ஆரம்பிச்சாங்க. லா தது அலா அன்ஃபுசிக்கும் இல்லா பிகைர். நீங்க நல்ல விஷயங்களை தவிர வேற எதையும் சொல்லாதீங்க. வஃபாத் ஆயிட்டாரு, இறந்துட்டாரு, நல்லா இருந்தாரு, நல்ல மனுஷன் சொல்லுங்க. ஐயோ விட்டுட்டு போயிட்டாரு, இனி எங்களை யார் காப்பாத்தும் அப்படிலாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் கெட்ட வார்த்தை, நல்ல வார்த்தைகள் அல்ல. அல்லாஹ்வின் மீது உண்டான தவக்குல் இல்லாத வார்த்தைகள், அதை சொல்லாதீங்க. ஃபைனல் மலாயிகத்து யுஅம்மினூன அலா மா தகூலூன். நீங்க அந்த தருணத்தில் என்ன சொல்றீங்களோ அதுக்கு மலக்குமார்கள் ஆமீன் கூறுகிறார்கள். எங்களை விட்டுட்டு போயிட்டீங்களே, இனி எங்களை யார் காப்பாத்துவா, நாங்க நடத்துறதுக்கு வந்துருவோமே, புள்ளெல்லாம் நடத்துறதுக்கு அப்படின்னா அதுக்கெல்லாம் யார் ஆமீன் சொல்றாலாம்? மலக்குமார்கள் ஆமீன் சொல்றாங்க. அப்படியே நடந்துரும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால அது மாதிரியான வார்த்தைகள் சொல்லக்கூடாது. அல்லாஹும் மக்ஃபிர் லி அபி சலமா. அப்ப என்ன சொல்லணும் அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. மௌத்தா போனவருடைய பெயரை சொல்லியே அல்லாஹும் மக்ஃபிர் லி அபி சலமா. இப்ப ஃபக்ருத்தீன் மௌத்தா போயிட்டாருன்னா அல்லாஹும் மக்ஃபிர் லி ஃபக்ருத்தீன் அப்படி பேரை சொல்லி யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக. வர்ஃபஅ தரஜத்தஹு ஃபில் மஹ்தியீன். யா அல்லாஹ் நீ நேர்வழி காட்டிய நல்லவர்களுடைய கூட்டத்தில் அவர்களுடைய தரஜாவை, அவர்களுடைய அந்தஸ்தை இவருக்கு நீ கொடுப்பாயாக. வக்ஃபிர் லனா வலஹு யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ் அவரையும் எங்களையும் மன்னிப்பாயாக. வஃப்ஸஹ் லஹு ஃபீ கப்ரிஹி. அவருடைய கபரை விசாலப்படுத்துவாயாக. வநவ்விர் லஹு ஃபீஹி. அதிலே அவருடைய கபரிலே அவருக்கு பிரகாசத்தை, ஒளியை கொடுப்பாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்காக, இறந்த மனிதருக்காக துஆ செஞ்சாங்க. இப்ப ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா அவரை பார்க்க போறோம், தீதார் பார்க்கறதுன்னு சொல்றோம்ல, போய் பார்க்கிறோம்ல. அப்படி பார்க்கும் போது என்ன செய்யணும்? குறைஞ்சபட்சம் அல்லாஹும் மக்ஃபிர் லஹு, யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக. வர்ஹம்ஹு, அவருக்கு ரஹ்மத் செய்வாயாக. இப்படி நமக்கு என்ன துஆ தெரியுமோ அவருக்காக நம்ம என்ன துஆ செய்ய முடியுமோ அந்த துஆவை நாம செய்யணும். அப்படி கண்ணை மூடும் போதும் நாடி கட்டு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. வாய் ரூ போகும்போது வாய் ஓப்பனா இருக்கும், திறந்த மென்னில இருக்கும். சூடு ஆடுறதுக்கு முன்னாடி வாயை கட்டணும், வாயை சேர்த்து வைக்கணும். சேர்த்து வைக்கலன்னா கடைசி வரைக்கும் வாய் திறந்தே தான் இருக்கும். பல இடங்கள்ல பார்த்திருப்பீங்க. அப்ப அதனால என்ன செய்வாங்கன்னா வாயை நாடிய சேர்த்து வச்சு நாடி கட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு கயிறு போட்டு தலையோட சேர்த்து ஒரு கெட்டு கட்டுவாங்க, அதுக்கு நாடி கட்டுன்னு சொல்லுவாங்க. இது இறந்த உடனே கண்ணையும் மூடி நாடியை கட்டணும். அப்படி நான் கண்ணை மூடி நாடி கட்டும் போது பிஸ்மில்லாஹி வ அலா மில்லத்தி ரசூலில்லாஹ் அப்படின்னு சொல்லி செய்யணும். அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நான் இந்த செயலை செய்யறேன். வ அலா மில்லத்தி ரசூலில்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மில்லத்தில், அவர்களுடைய வழியில் நான் இந்த காரியத்தை செய்கிறேன் என்கிற அடிப்படையில இந்த விஷயத்தை செய்யணும். ஒருவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னா உடனே மாமின் முசீபத்தின் ஃபயக்கூலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்கிற தர்ஜீன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அதை ஓதணும். சொல்லிட்டு அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முசீபத்தி வஹ்லுஃப் லீ கைரம் மின்ஹா, இதை ஓதிக்கிறது நல்லது. இப்ப நம்மளுடைய குடும்பத்தில் அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு, அப்படி ஒரு நிகழ்வு நடக்குது, நம்முடைய குடும்பத்தை சார்ந்த ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, ரொம்ப வேண்டப்பட்டவங்கன்னா அல்லாஹ் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முசீபத்தி, யா அல்லாஹ் இந்த முசீபத்துக்காக எனக்கு கூலி கொடுப்பாயாக, இந்த கஷ்டத்துக்காக எனக்கு கூலி கொடுப்பாயாக. வஹ்லுஃப் லீ கைரம் மின்ஹா, இவரை விட சிறந்த பகரத்தை எங்களுக்கு தருவாயா. உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனைவி. அவங்க முதல்ல அவருடைய கணவர் தான் அபூ சலமா. அவர் இறந்தப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வக்லுஃப் லீ கைரம் மின்ஹா அப்படின்ற துஆவை ஓதிக்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொன்னாங்க. சொன்னப்ப நான் நினைச்சேன், நானும் அபூ சலமாவும், நானும் என்னுடைய கணவரும் அவ்வளவு அந்யோன்யமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கும், சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கும். எங்களுக்குள்ள சண்டை பிரச்சனை அப்படிலாம் இருந்தது இல்ல. எப்படா இந்த மனுஷன் தொலைவான் அப்படின்லாம் நினைச்சதே கிடையாது. நல்ல மனுஷன், நல்லா இருந்தோம். அப்ப இந்த துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தரப்போ நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, என்னுடைய கணவர் எவ்வளவு உயர்தரமானவர், எவ்வளவு நல்ல மனுஷன், இவரை விட சிறந்த பகரம் நமக்கு கிடைக்காம போகுது.
இவரை விட சிறந்தவங்க நமக்கு எங்கேருந்து கிடைக்க போறாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத சொன்னாங்கிறதுனால நான் அதை ஓதிட்டு வந்தேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனமுடிக்கும் போதுதான் அந்த துஆவுடைய எஃபெக்ட் எனக்கு புரிஞ்சுது. அபூ சலமாவை விட உயர்ந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எனக்கு கணவராக அமைந்தார்கள். அப்ப உண்மையிலேயே அவரை விட சிறந்த, எவ்வளவு உயர்ந்தவங்களாக அவங்க இருந்தாலும் சரி, அதை விட சிறந்த பகரத்தை தருவதற்கு அல்லாஹ் போதுமானவன். அந்த பகரத்தை அல்லாஹ் தருவான். இந்த துஆவை நாம் ஓதிக்கொள்வது சிறந்தது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே மாதிரிதான் குழந்தைகள் வஃபாத் ஆகிற போது, குழந்தைகளுடைய ரூஹ் அல்லாஹ் எடுக்கும் போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கேட்பானாம் மலக்குமார்கள்ட்ட, கபல்தும் வலத அபதி, என்னுடைய அடியானுடைய குழந்தைகளுடைய ரூஹை நீங்க வாங்கிட்டீங்களா? அவங்க ஆமான்னுவாங்க. கபல்தும் சமரத்த ஃபுஆதி, அவன் ரொம்ப பாசம் வச்சிருந்த அவனுடைய ஈர குழந்தை கொழுந்தாக இருந்த குழந்தையினுடைய ரூஹை வாங்கிட்டீங்களா? ஆமாமா. ஃபமாதா காலாபதி, நீங்க அந்த குழந்தையினுடைய ரூஹை வாங்கும் போது அவருடைய சூழ்நிலை எப்படி இருந்துச்சு, அவர் என்ன சொன்னார்? அப்ப மலக்குமார்கள் சொன்னாங்க, ஹமிதக்க வஸ்தர்ஜஅ, அவங்க இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு சொல்லி சபரா இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, இப்னு லி அப்தி பைத்தன் ஃபில் ஜன்னா வ சம்முஹு பைத்தல் ஹம்த், என்னுடைய அடியானுக்காக அவன் இழந்த அந்த குழந்தைக்காக ஒரு சொர்க்கத்தில் நீங்க ஒரு மாளிகையை கட்டுங்கள், அந்த மாளிகைக்கு பைத்துல் ஹம்து, புகழுடைய வீடு என்று பெயர் வையுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வான். அப்ப ஒருவருடைய சிரமத்துக்காக அதற்கு தகுந்த கூலியை நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தருவார். எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும் அதற்கு என்ன, இதுக்கு தோதுவான நல்ல காரியம் என்னவோ, நல்ல விஷயம் என்னவோ, அதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கண்டிப்பாக தருவான் என்றும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதுக்கு பிறகு குளிப்பாட்டி கஃனிட்டு எவ்வளவு வேகமாக தஃபன் செய்ய முடியுமோ அவ்வளவு விரைவாக ஜனாசா அடக்கப்பட வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாக, அஸ்ரிகு பில் ஜனாசா, ஜனாசாவை துரிதப்படுத்துங்கள், வேகமாக நல்லடக்கம் செய்யுங்கள். ஃபைன் தகு சாலிஹத்தன் ஃபகைருன் துகத்திமுனஹா இலைஹி, ஒருவேளை அந்த ஜனாசா சாலிஹான ஜனாசாவாக, அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவரா நல்லடியாராக அவர் இருந்தால் நீங்க அவரை சீக்கிரமா அல்லாஹ்ட்ட கொண்டு போய் சேர்க்கிறது தான் நல்லது. சும்மாவே வச்சுக்கிட்டு இருக்காதீங்க, அவங்க வர்றாங்க இவங்க வர்றாங்க, கொண்டு போய் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொண்டு போய் நல்லடக்கம் பண்ணிடுங்க. வயின் தக்கு சிவாதாலிக்க, சலதாச என்ன வார்த்தை யூஸ் பண்றாங்க பாரு, அவர் கெட்டவராக இருந்தால், பாவியாக இருந்தால், அப்படி சொல்லல, நல்லவர் இல்லாம இருந்தால், வயின் தக்கு சிவாதாலிக்க, அப்படி இல்லாம இருந்தா, நல்லவரா இருந்தா சீக்கிரம் கொண்டு போய் அடைக்கிறீங்க, அப்படி இல்லாம இருந்தா, இறந்து போனவங்களுடைய விஷயத்துல அவர் உண்மையிலே கெட்டவராக, தீயவராக, மோசமானவராக இருந்தாலும் அவர் கெட்டவர், மோசமானவர் என்று சொல்வது கூட தகாது. தேவையில்லாத வார்த்தை, தேவையில்லாத வேலை, முடிஞ்சு போச்சு. அவர் நல்லவரோ கெட்டவரோ மௌத்தா போயிட்டார், அதுக்குண்டான பலனை அல்லாஹ்ட்ட போய் என்ன செய்ய போறார், அனுபவிக்க போறார். நீங்க அவருக்கு என்ன செய்ய வேணாம், அவர் மோசமா வைத்தக்கு சிவாதாலிக்க, நல்லவரா இருந்தா சீக்கிரம் கொண்டு போய் அடக்குங்க, அது அவருக்கு நல்லது. அப்படி இல்லாம இருந்தா உங்களுடைய தோளில் அவரை சுமப்பதற்கு உங்களுக்கு என்ன வந்துருச்சு, எதுக்கு அவரை தேவையில்லாம தூக்கிக்கிட்டே அலையிறீங்க, சீக்கிரம் கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுங்க. நல்லவரா இருந்தாலும் அடக்கம் பண்றதுதான் நல்லது, தீயவராக அது அல்லாதவராக இருந்தாலும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவரை நல்லடக்கம் செய்வதுதான் சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ரிவாயத்தை சொல்றாங்க. சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நலன் விசாரிப்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. ரசூலுல்லாஹ்வோட அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், சஅத் இப்னு அபி வக்காஸ், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், பெரிய சஹாபாக்களுடைய ஒரு கூட்டம் போகுது. கூட்டம் போனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நலம் விசாரிச்சாங்க, அவர் வஃபாத் ஆயிட்டாங்க. வஃபாத் ஆன உடனே ஃபபகா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வாலேயே அந்த துக்கத்தை தாங்க முடியல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே கண்ணீர் வடிச்சு கண்ணீர் விட்டு அழுறாங்க. ரசூலுல்லாஹ் அழுகிறத பார்த்த உடனே பக்கவ், சுத்தி இருந்த சஹாபாக்கள் எல்லாம் அழுதாங்க. அழுது ஒண்ணுமே ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அலா தஸ்மஊன் இன்னல்லாஹ லா யுஅذிபு பிதம்இல் ஐனி வலா பிஹுஸ்னில் கல்பி. ஏற்கனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, உங்களுடைய மௌத்தாக்களுக்காக, இறந்தவர்களுக்காக நீங்க ஒப்பாரி வைக்காதீங்க, கதறி அழாதீங்க,
ஜோபுகளை கிழிக்காதீங்க. அப்படியே வருது, அந்த வார்த்தைகளே வருது ஹதீஸ்ல. சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு ஜோபெல்லாம் கிழிச்சுக்கிட்டு நீங்க என்ன செய்யாதீங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணாதீங்க. அப்படி எல்லாம் நீங்க செய்யக்கூடாது. நீங்கள் அப்படி செய்வது ஜனாசாவுக்கு அதாபாக வேதனையாக மாறும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அழுகுறாங்க, ரசூலுல்லாஹ் அழுகுறத பார்த்து சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அழுகுறாங்க. அப்ப இந்த அழுகையை பார்த்துட்டு ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு முஃமினுடைய கண்ணீருக்காக அதாபு செய்ய மாட்டான். இது இரக்கத்தினால் தாங்க முடியாத வேதனையால் வருகிற கண்ணீர். என்ன செய்யக்கூடாது, ஒப்பாரி வச்சு அழக்கூடாது, கத்தி கதறி அழக்கூடாது. வலாபி ஹுஸ்னில் கல்பு, மனசுல இருக்கக்கூடிய கவலைக்காக கஷ்டத்துக்காக அல்லாஹ் அதாபு செய்ய மாட்டான். வலாக்கின் யுஅதிபு பிஹாதா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இதனால் தான் அதாபு செய்வான். நாக்கு பிடிச்சு காட்டினான். நாக்கு பிடிச்சு காட்டினானா இதனால் தானா, இதனால கண்ட கண்ட வார்த்தைகளை சொல்லி, தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி, அப்படி ஆயிட்டியே, எப்படி போயிட்டியே, நேற்று வர நல்லா தானே இருந்த, நல்லா சாப்பிட்டியே அப்படின்லாம் என்ன செய்யக்கூடாது, ஒப்பாரி வைக்க கூடாது, கதறக்கூடாது என்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். அதுக்கு பிறகு குளிப்பாற்ற அந்த நேரத்துல கசப்பு மாத்துறது, முதல்ல கசப்பு மாத்துவாங்க, அப்புறம் குளிப்பாட்டுவாங்க. முதல்ல கசப்பு மாத்துறதுன்னா அசுத்தங்கள் எல்லாத்தையும் நீக்கிறதுக்காக முதல்ல. ஏன்னா குளிப்பாட்டின பிறகு நீண்ட நேரம் ஜனாசாவை வச்சிருக்க கூடாது. வச்சிருக்க கூடாதுங்கிறதுக்கும் காரணம் இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா, குளிப்பாட்டின பிறகு நம்ம ரொம்ப நேரம் வச்சிருந்தா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள இருக்கக்கூடிய அசுத்தங்களோ மற்றதோ ஏதாவது வெளியாகாம இருந்திருந்தா நேரம் ஆக 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 கொஞ்சம் கொஞ்சமா அது லீக் ஆக ஆரம்பிக்கும், வெளியேற ஆரம்பிக்கும். சாதாரணமா நம்ம உடம்புல இருந்து ஒரு அசுத்தம் வெளியேறும் போது, ஹயாத்தா இருக்கும் போது, உயிரோடு இருக்கும் போது என்ன துர்நாற்றம் இருக்குமோ அதை விட அதிகமாக மோசமானதாக இறந்தவர்களுடைய உடலிலிருந்து வெளிவரக்கூடிய அசுத்தத்தினுடைய ஸ்மெல் இன்னும் அதிகமா இருக்கும். அதனாலதான் அந்த அசுத்தம் வெளியில தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த காலத்துல ஜனாசா பெட்டியில மாலையை போடுவாங்க, அது மாதிரி பன்னீர் தெளிச்சுக்கிட்டே போவாங்க. இதெல்லாம் யாரோ செய்யறதுக்காக வேண்டிய அல்ல, அந்த ஸ்மெல் வெளியில தெரியக்கூடாதுங்கிறதுக்காக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, உங்களுடைய இறந்தவர்களுடைய குறைகளை மறையுங்கள், வஃபாத்தானவருடைய குறைய மறைங்க. அவரிடம் இன்னைக்கு இப்ப அவரால என்ன செய்ய முடியாது, அவருடைய நாற்றத்தை அவரால தடுக்க முடியாது. என்ன செய்யணும், சுத்தி இருக்கிற நாம தான் அவருக்கு யாருமே அந்த ஜனாசாவை பார்த்து முகம் சுளிக்காத அளவுக்கு நாம நடந்துக்கணும். ஒருத்தருடைய ஃபேஸ்ல அடிபட்டு இருக்கு, பாக்குறதுக்கே முகம் ரொம்ப கோரமா இருக்கு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு தீதார் காட்ட கூடாது, முடிய வச்சிடணும், காட்டக்கூடாது. திறந்து காட்டினா என்ன பிரச்சனை, இதுவரைக்கும் நம்மளுடைய கண் முன்னாடி அவருடைய முகம் ஒரு அழகான முகமா நல்ல தாடி உள்ள முகம் அப்படிதான் பதிஞ்சிருக்கும். இப்ப நம்ம அவருடைய அந்த ஆக்சிடென்ட் ஆன அல்லது மோசமான அந்த முகத்தை பார்க்கும்போது இனி அந்த முகம் அப்படியே நம்ம மனசுல பதிஞ்சிடும். இனி அவரை நினைக்கும் போதெல்லாம் இந்த முகம் தான் ஞாபகத்துக்கு வரும். அது அவரை கேவலப்படுத்துறதுக்கு சமம், அசிங்கப்படுத்துறதுக்கு சமம். அப்ப என்ன செய்யக்கூடாதுன்னா அவருடைய குறைகள் வெளிப்படுத்தக்கூடாது. அதே மாதிரிதான் குளிப்பாட்டுறவங்களுக்கு உண்டான நிபந்தனைகள். குளிப்பாட்டும் போது சில துணியெல்லாம் எடுத்துட்டு மேல எல்லாமே தேய்ச்சி தான் குளிப்பாட்டுவோம். அப்படி குளிப்பாட்டும் போது பல விஷயங்களை பார்க்க வேண்டிய சூழல் வரலாம். அவர் மறைச்சிருந்த இவ்வளவு நாளா பனியனை போட்டு சட்டையை போட்டு அவர் எதெல்லாம் மறைச்சு வச்சிருந்தாலோ இன்னைக்கு அதெல்லாம் வெளியில தெரியும். அப்படி தெரியும் போது அதில் இருக்கக்கூடிய எந்த விதமான குறைகளையும் வெளிப்படுத்தக்கூடாது. அதனாலதான் குளிப்பாட்டுறவங்க அவுரத்து, நாம உயிரோடு இருக்கும் போது தொப்புள்ள இருந்து முட்டிக்கால் வரைக்கும் உண்டான இடம் கண்டிப்பா மறைக்க வேண்டிய பகுதி தானே. அந்த மறைக்க வேண்டிய பகுதி இறந்த பிறகும் மறைக்கப்படணும். அவ ஏற்கனவே உடுத்திருக்கிற அந்த ஆடையை நம்ம குளிப்பாட்டிட்டு களைய போறோம், நீக்க போறோம் அப்படின்னா அதுக்கு மேல இன்னொரு ஆடையை புடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ள கையை விட்டு உள்ள ஆடையை என்ன செய்யணும், களையணும். உள்ள ஆடையை களையும் போது இந்த தொப்புள்ள இருந்து முட்டிக்கால் வரைக்கும் உண்டான பகுதி வெளியில தெரியாம பாதுகாக்கணும், பார்க்கணும். இவரும் யார் குளிப்பாட்டுறாங்களோ அவங்களும் பார்க்காம இருக்கிறது தான் நல்லது. அசுத்தம் வெளியாகும் போது நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு துணி கையில சுத்திக்கிட்டு தான் அந்த அசுத்தத்தை தான் கிளீன் பண்ணுவாங்க. அப்போ எப்படி அவருடைய சாதாரண நிலைமையில அவரை எப்படி சுத்தம் பண்ணுவோமோ, உடம்பு சரியில்லாம ஒருத்தர் அவரை எப்படி கிளீன் பண்ணுவோமோ அதே மாதிரி அந்த மறை உறுப்புகள் எதையும் குளிப்பாட்டுறவங்க பார்க்கிறதோ மற்றவைகளோ கூடாது. கைய வச்சு என்ன செய்யணும், வயிற்ற தடை விடுவாங்க, தடை விடுவ உள்ள இருக்கக்கூடிய அசுத்தங்கள் எல்லாம் வெளியில வரும். வெளியில வர்றதோட சும்மா தண்ணி அள்ளி ஊத்த மாட்டாங்க, தண்ணி அள்ளி ஊத்தி அந்த துணியை வச்சு நல்லா அந்த இடத்த கழுகி விடுவாங்க, சுத்தமா கழுகி விடுவாங்க. ஏன்னா அவருக்கு இன்னொரு தொழுகை நடக்க போகுது.
தொழுகைக்கு வரக்கூடிய அவருக்கு ஒது செஞ்சுதான் கூட்டு வர போறாங்க. அப்ப ஒது கூடுமான அளவுக்கு அவருடைய உடம்புல, ஜனாசாவுடைய உடம்புல அசுத்தங்கள் இல்லாத அளவுக்கு கிளீன் பண்ணணும். அப்படி கிளீன் பண்ணும் போது யார் அந்த வேலைகள் செய்யறாங்களோ அவங்களுக்கு அவருடைய மறை உறுப்பினுடைய சில அந்தரங்கத்தில் இவ்வளவு காலமா வெளியில தெரியாத சில குறைகள் கூட அவருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. ஆனா அவர் என்ன செய்யக்கூடாது, அதை வெளிப்படுத்த கூடாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கஸல மய்யித்தன் ஃபகதம அலைஹி கஃபரல்லாஹு லஹு 40 மர்ரா. ஜனாசாவை குளிப்பாட்டக்கூடிய ஒருவர் மையத்தினுடைய குறைகளை மறைத்தால் அல்லாஹ் இவருடைய 40 குறைகளை மறைப்பான். அவருடைய குறைகளை உலகத்தில் மறைத்தால் நாளை மறுமையில் அல்லாஹ் இவருடைய குறைகளை மறைப்பான். அப்படி ஒரு ஹதீஸ்ல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். அப்ப அந்த துளிப்பாட்டும் போது அந்த குளிப்பாட்டுற நேரத்துல அவ்வளவு முக்கியமா, அதுலயும் மிக குறிப்பாக குளிப்பாட்டுறதுக்கு தகுதி வாய்ந்தவர்கள் யார் அப்படின்னா வாரிசுகள். அத்தா போத்தா போனார்னா மகன், பிள்ளைங்க, அவங்க தான் வாரிசுகள் தான் முதன்மையாக குளிப்பாட்ட கடமை உள்ளோம். அவங்க எல்லாம் தூரமா தள்ளி தான் நிற்பாங்க, உள்ள கூட வரமாட்டாங்க இல்ல. அப்படி இல்லைன்னா அவங்களுடைய சொந்த பந்தங்கள் இதெல்லாம் யாருமே இல்லைன்னாதான் குளிப்பாட்டுற மனுஷரை கூட்டு வந்து குளிப்பாட்டுற வேலைலாம். இல்லைன்னா குளிப்பாட்ட வேண்டிய கடமை யாருக்கு? நமக்கு. நாம தான் குளிப்பாட்டணும். தொழுவைக்கு மட்டும் சண்டை பிடிச்சிட்டு வர்றோம்ல, நான் தான் எங்க அத்தாக்கு தொழு வைப்பேன் அப்படின்னு. தெரியுதோ தெரியலையோ நான் தான் தொழு வைப்பேன். குளிப்பாட்டுறதும் உனக்கு தான் கடமை. நாம தான் அத்தாவுக்கு என்ன செய்யணும்? குளிப்பாட்ட. ஒரு மகனை பொறுத்தவரை அத்தாவுடைய கடைசி நேரத்துல அவரு ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அவருக்காக ஹித்மத் செஞ்சிருப்பாரு. அவருடைய குறைகள் சாதாரண ஒரு மகனுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. 3வது மனுஷனுக்கு அந்த குறைகள் தெரியக்கூடாது. அப்ப அதை காப்பாற்றும் விதத்துல என்ன செய்யணும்? முடிந்த அளவு நாமளே, நம்மளுடைய சொந்தங்களே, நம்மளுடைய உறவுகளே, நம்முடைய பிள்ளைகளே அதை செய்வதற்குண்டான தகுதி உள்ளவர்களாக மாத்தணும். அழுகும் சுரவோத கத்துக் கொடுக்கிற மாதிரி ஒரு ஜனாசா கழுகிறது எப்படி, இறந்த பின்னாடி ஜனாசா குளிப்பாட்டுறது எப்படி, எப்படி குளிப்பாட்டணும் என்கிற நிலைகளும் தெரியணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஒருவர் வஃபாத்தான பிறகு உயிரோடு இருக்கும் போது அவர் எப்படி மதிக்கப்படுவாரோ அப்படி வஃபாத்தான பிறகும் மதிக்கப்படணும். அதனாலதான் ஒருத்தருக்கு சுடுதண்ணியே குளிச்சு பழக்கம் இருக்குன்னா ஜனாசாவையும் சுடுதண்ணி தான் கழுவணுமா. கழுவுறது நல்லதான். ஒருத்தர் சுடுதண்ணி தொடவே மாட்டார், ஜுரம் வந்தாலும் பச்சை தண்ணில தான் குளிப்பார். சில பேருக்கு சுடுதண்ணினா அலர்ஜி, தொடவே மாட்டாங்க. பண்ணு சாப்பிடுறது பார்த்துருக்கீங்களா? சில பேர் தொடவே மாட்டாங்க. சி, காய்ச்சக்காரன் சாப்பிடுறது, இதை போய் யார் சாப்பிடுவோம் அப்படிமா. சில பேருக்கு அது பிடிக்காது. அதே மாதிரி அவருக்கு வெந்நியே பிடிக்காது அப்படின்னா அவர் வெண்ணையை ஊத்தி கழுவவே கூடாது, தண்ணியில தான் அவர் குளிப்பாட்டணும். ஒருத்தருக்கு தண்ணியே பிடிக்காது, வெண்ணில தான் குளிப்பாட்டுவார் அப்படின்னா அவருக்கு வெண்ணில தான் குளிப்பாட்டணும். அவர் ஹயாத்துல இருக்கும் போது எப்படி இருப்பாரோ அப்படியே அவருக்கு என்ன செய்யணும்? குளிப்பாட்டுறது சிறப்புக்குரியது. அதே மாதிரி வாசன திரவியங்கள், அந்த தண்ணியில வாசனை திரவியங்கள், இந்த இளந்தனுடைய இதெல்லாம் சேர்ப்பாங்க. வாசனை திரவியங்கள் கலந்து சோப்பு போட்டு எல்லாமே எப்படி சாதாரணம் அவர் குளிப்பாரோ அதே மாதிரி அவரை குளிக்க வைக்கணும். வஃபாத்தான பிறகு, இறந்த பிறகு ஜனாசாவனுடைய நகங்களை கட் பண்றதோ முடிய ஷேவ் பண்றதோ எதுவுமே செய்யக்கூடாது. வஃபாத்தான பிறகு, வஃபாத்துக்கு முன்னாடி செஞ்சுட்டா பிரச்சனை இல்லை. வஃபாத்தான பிறகு எங்க அத்தா பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கிறாரு, கொஞ்ச நாள் ஷேவிங் எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு எல்லாம் எடுத்து விட்டு அப்புறம் நல்லா அப்படிலாம் செய்யக்கூடாது. ஷேவிங் பண்றதோ அல்லது நகத்தை கட் பண்றதோ வஃபாத்தான பிறகு அவருடைய உடலில் இருந்து அசுத்தங்களும் அழுக்குகளையும் தவிர வேற எதையுமே என்ன செய்யக்கூடாது? நீக்கக்கூடாது. இது முடிஞ்ச பிறகு கஃபன் பதிவோம். கஃபன் பதியும் போது ஆண்களுக்கு 3 துணி சுன்னத்தான நிலை. ஒரு துணியில தான் கஃபன் பண்ணி முடியுது, வேற இல்லைன்னாலும் செய்யலாம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் யாருக்கு அந்த நிலைமையை கொடுக்கறது இல்லை. யாராவது ஒருத்தவங்க அதுக்குண்டான துணிமணிகளை கொடுத்துருவாங்க. 3 துணி. பெண்களாக இருந்தா 5 துணியில கஃபன் இடுவாங்க. கஃபன் செய்வதற்கு உகந்தது என்ன அப்படின்னா, அவர் யார் வஃபாத்தானாரோ அவருடைய பணத்திலிருந்து, சொத்து விட்டு போயிருக்காரு, சொத்தை விட்டு போயிருக்காருல, அவருடைய பணத்திலிருந்தே எடுத்து அதிலேயே அவருடைய கஃபனுக்கு உண்டான அனைத்து வேலைகளையும், துணி வாங்குறது, குளிப்பாட்டுறவருக்கு காசு கொடுக்கறது, குழி வெட்டுறவருக்கு காசு கொடுத்தது, இது எல்லாமே எந்த காசுல இருந்தே செஞ்சிடணும்? அவர் விட்டுட்டு போன பணத்திலிருந்தே செய்வதுதான் சிறப்பு. அப்ப 5 பிள்ளைங்களும் சண்டை பிடிக்க கூடாது, நானா நீனா அப்படின்னு. அவருடைய காசுலயே சிறப்பா செஞ்சு முடிச்சுட்டு மீதி என்ன இருக்கோ அதை என்ன செஞ்சுக்கணும்? பிள்ளைங்க பங்கு வச்சுக்கணும், வராசத்துகள் பங்கு வச்சுக்கணுமே தவிர அவருடைய ஒருவேளை அவர் அப்படியெல்லாம் ஒண்ணுமே சேர்த்து வச்சுட்டு போகல அப்படின்னா முதல் கடமை வாரிசுகள், அவங்களுடைய பிள்ளைகளுக்கு, பெத்த பிள்ளைகளுக்கு. பிள்ளை இல்லை அப்படின்னா மனைவிக்கு.
மனைவியால முடியல அப்படின்னா அவருடைய இறந்தவருடைய சகோதரர்கள், அவங்களுக்கும் முடியல அப்படின்னா பள்ளிவாசலுடைய பைத்துல் மால், அல்லது அந்த வீட்டினுடைய நெருக்கத்தில் உள்ளவங்க, பக்கத்துல இருக்கிறவங்க, சுத்தி இருக்கிறவங்க, யாராவது ஒரு மூலமாக கஃபனுக்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்படும். இதெல்லாம் முடிஞ்ச உடனே மிக விரைவாக எடுத்துட்டு போறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மன் ஷஹிதல் ஜனாஸத ஹத்தா யுஸல்லி அலைஹா ஃபலஹு கீராத்துன். யார் ஒரு ஜனாசாவில் கலந்து கொண்டு ஜனாசாவினுடைய தொழுகை தொழுவாரோ அவருக்கு ஒரு கீராத் நன்மை கிடைக்கும். யார் ஜனாசாவில் கலந்து கொண்டு அடக்கம் செய்யப்படுகிற இடம் வரை செல்வாரோ அவருக்கு 2 கீராத் நன்மைகள் கிடைக்கும் சொன்னார். இப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஒரு கீராத் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மலை அளவு அப்படின்னு சொன்னாங்க. உயரமான பெரிய மலை. இந்த மலை அளவு நன்மைகள் எதுக்கு கிடைக்கும்? ஒரு ஜனாசாவில் கலந்து கொண்டால், பங்கெடுத்தால் கிடைக்கும். ஏன்னா கடைசி நேரத்துல அவருக்கு உண்டான துஆ, மக்ஃபிரத்துக்கு உண்டான துஆ ஜனாசா தொழுகை. அந்த ஜனாசா தொழுகையில பங்கெடுத்து அவரை கொண்டே அடக்கம் செய்வதும் வரை யார் இருக்கிறாங்களோ அவருக்கு 2 மலையளவுக்கு உண்டான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க. மாமின் ரஜுலின் முஸ்லிமின் யமூத்து ஃபயக்கும் அலா ஜனாஸதிஹி 40 ரஜுலன் லா யுஷ்ரிகூன பில்லாஹி ஷைஆ இல்லா ஷஃபஅஹுமுல்லாஹு ஃபீஹி. ஒருவர் வஃபாத்தான பிறகு அவருடைய ஜனாசா தொழுகையில் 40 நபர்கள், 40 பேர் அந்த ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டால், இந்த 40 பேர் எப்படி இருக்கணும்? லா யுஷ்ரிகூன பில்லாஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு எந்த விதத்திலேயும் ஷிர்க் செய்யாத காலிசான இஹ்லாஸான முஃமின்கள் 40 பேர் கலந்து கொண்டால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுடைய சிபாரிசை இந்த மனிதருக்காக, இந்த இறந்தவருக்காக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அவங்க என்ன சிபாரிசு செய்யறாங்க தொழுகையில? அல்லாஹும்ம மக்ஃபிர் லி ஹாதில் மய்யித், யா அல்லாஹ் இந்த மையத்துக்காக மக்ஃபிரத் செய்வாயாக, அவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக அப்படின்னு எல்லாரும் ஓதுறாங்கல்ல, எல்லாரும் சொல்றாங்கல்ல, இவங்களுடைய ஷஃபாஅத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஒரு தடவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோட உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்து இருக்கும்போது அந்த வழியாக ஒரு ஜனாசா போச்சு. அந்த ஜனாசா சம்பந்தமாக சுத்தி இருந்தவங்க சொல்லிக்கிட்டாங்க, ரொம்ப நல்லவரு, நல்ல மனுஷன், வஃபாத் ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜபத் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஜனாசா போச்சு. அப்ப மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டாங்க, இவர் கெட்டவரு, இவர் மோசமானவர், இவர் போனது ரொம்ப நல்லதா போச்சு அப்படின்னு பேசினாங்க. அப்பவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜபத் அப்படின்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நல்லது சொன்னாலும் வஜபத்து நீங்க, கெட்டதா சொன்னாலும் வஜபத்து நீங்களே, என்ன அர்த்தம் கேட்டாங்க. நீங்க நல்லதா சொன்னீங்க வஜபத், வஜபத்தில் ஜன்னா, அவருக்கு சொர்க்கம் வாஜிப் ஆயிடுச்சு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்கள் நாவினால், உங்களுடைய வாயினால என்ன வார்த்தைகள் வருகிறதோ அவருக்காக நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். நீங்க அந்த மனுஷனை நல்ல மனுஷன்னு சொல்றீங்க, அவரு கொஞ்சம் கொஞ்சம் தான் நஃபீலான வணக்கங்கள் கம்மியா தான் இருந்துச்சு, அவர்கிட்ட பெரிய தான தர்மம்லாம் இல்ல, ஆனாலும் யாருக்கும் எந்த கெடுதியும் பண்ணல, யாருக்கும் எந்த தொந்தரவும் பண்ணல. அவரு மௌத்தான உடனே எல்லாருக்குமே மனவலி, எல்லாருக்குமே கஷ்டம், ஒரு நல்ல மனுஷன் மௌத்தாயிட்டாரு அப்படின்னு நினைக்கிறோம்ல, இந்த நினைப்பு உங்கள் சார்பாக அவருக்கு உண்டான சிபாரிசாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். எனவே அவருக்கு சொர்க்கம் வாஜிப். ஒருத்தர் நல்ல தொழுகையாளி, அதெல்லாம் கரெக்டா இருந்தார், ஆனா மத்தவங்களுடைய விஷயத்துல மோசமா இருந்தார், எப்படா இவன் செத்து தொலைய மாட்டான்னு நினைச்சாங்க, அவரு மௌத்தா போயிட்டாரு, எல்லாருமே நல்லதா போச்சுன்னு நினைச்சா வஜபத்தின் நார், அவருக்கு நரகம் வாஜிபாகிவிடும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ்ட்ட மட்டும் நம்ம நல்லவனா இருந்தா போதாது, சுத்தி இருக்கிறவங்கள்டே நல்லவனா இருக்கணும், நம்மளை சார்ந்திருப்பவர்களிடத்திலேயும் நல்லவர்களா இருக்கணும். நம்மளை பாக்குறவங்க நம்மளுடைய வாழ்க்கை எண்ணி, நம்மளுடைய வாழ்வை எண்ணி சந்தோஷப்படணும். இவர் இன்னும் கொஞ்ச நாளைக்கு வாழணும், சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கணும். எப்படா போய் சேருவாரோன்னு யாரும் நினைக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை அமையக்கூடாது என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். கஃன் முடிஞ்சு ஜனாசாவுடைய தொழுகை, ஜனாசாவுடைய தொழுகையில ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, மன் ஸல்லா அலைஹி ஸலாத்தத்து ஸுஃபூஃபின் ஃபகத் அவ்ஜப. 3 சஃப்புகள், 3 வரிசைகள் நின்று அந்த அளவுக்கு கூட்டமாக இருந்து ஒரு ஜனாசாவுக்கு தொலை வைக்கப்பட்டால் அவருக்கு சொர்க்கம் வாஜிப் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனாலதான் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா சஃப்பு ஃபுல்லா நிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா கூட 3 சஃபா நில்லுங்கம்பாங்க. அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அவங்களுடைய அந்த துஆக்கள் இவருடைய விஷயத்துல எப்படியாவது அங்கீகரிக்கப்பட்டாதா, எப்படியாவது அல்லாஹ் இவங்களுடைய துஆவை ஏத்து இவருக்கு மக்ஃபிரத்தை கொடுத்துட மாட்டானா, இவருக்கு பாவ மன்னிப்பு அளித்திட மாட்டானா என்கிற ஒரு காரணம். தஃபன் முடிந்த பிறகு கொண்டு போவோம், கொண்டு போய் உள்ள அடக்கம் செய்வோம். அடக்கம் செஞ்சு முடிச்ச பிறகு அடக்கம் என்ற இடத்துல நின்று மறுமையை நினைக்கணும், நம்மளுடைய மௌத்தை பத்தி நினைக்கணும்,
இன்னைக்கு நேத்து வரைக்கும் நம்மளோட இருந்தவர் இன்னைக்கு மௌத்தா போயிட்டார், நாளைக்கு நமக்கு இதுதான் நிலைமை என்பதை பத்தி நினைக்கணும். அங்க நின்று அரசியலை பத்தி பேசக்கூடாது, அங்க நின்று மற்ற விஷயங்கள் பேசக்கூடாது, அங்க நின்று சஹர் இஃப்தார் சம்பந்தமா பேசக்கூடாது. கபூர்ல நின்று கபருஸ்தானுக்கு போய் கண்ட கண்ட விஷயங்களையும் நம்முடைய சொந்த விஷயங்களையும் பேசக்கூடாது. அங்க பேசப்படுகிற வார்த்தை மறுமை சம்பந்தப்பட்ட வார்த்தையாக இருக்கணும், மௌத் சம்பந்தப்பட்ட வார்த்தையாக இருக்கணும், இறந்து போனவருக்கு உண்டான மக்ஃபிரத் பாவ மன்னிப்புக்கு உண்டான வார்த்தையாக இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா ஃபரக மின் தஃபனில் மய்யித் வகஃப அலைஹி, நீங்க உங்களுடைய மையத்தை தஃபன் செய்து முடித்து விட்டால் சிறிது நேரம் அங்க நில்லுங்க, நின்று இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும், தஃபன் செய்யப்பட்ட பிறகும் கூட ஜனாசா தொழு வைக்கும் போது அவருக்காக இஸ்திக்ஃபார் கேட்டோம், தஃபன் செய்யப்பட்ட பிறகும் உங்களுடைய சகோதரருக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். அபூதாவூதுடைய 3221வது ஹதீஸ். அதனாலதான் ஜனாசா நல்லடக்கம் செய்யப்பட்ட பிறகு கூட துஆ ஓதுவாங்க. எதுக்கு அப்படின்னா எல்லாம் அடக்கமெல்லாம் முடிஞ்சிருச்சு, ஆனா அதுக்கு பின்ன கடைசியா நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அவருக்காக இஸ்திக்ஃபார் இருக்கு. வஸலு லஹு அத்தஸ்பீத, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருக்கு உறுதியான தன்மையை நல்ல மனதிடத்தை தரணும் என்று கேளுங்க. ஃபைன்னஹு அல்ஆன் யுஸ்அல், காரணம் அவர் இன்னும் சிறு நொடிகளில் அவர் சுவால் செய்யப்படவிருக்கிறார், கேள்வி கேட்கப்படவிருக்கிறார். அப்படி அல்லாஹ் கேள்வி கேட்கப்படும் போது, மலக்குமார்கள் கேள்வி கேட்கும் போது இவருக்கு அல்லாஹ் தைரியத்தை கொடுத்து சரியான கேள்விக்குண்டான பதில சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கணும், நீங்க துஆ செய்யுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த அடிப்படையில தான் ஷாஃபியாக்கள்கிட்ட இந்த பழக்கம் உண்டு. ஜனாசாவை அடக்கம் செய்யப்பட்ட பிறகு தல்கீன் ஓதுவாங்க. அங்கேயே உட்கார்ந்து இறந்தவருடைய பெயரை சொல்லி, இன்னாருடைய மகன் இன்னாரு, இப்ப நீங்க அடக்கப்பட்டுட்டீங்க, இருக்கிற காலத்துல நீங்க தொழுதுட்டு இருந்தீங்க, ஹஜ்ஜு கடமை என்பதை நம்புனீங்க, ஜக்காத் கடமை என்பதை நம்புனீங்க, நீங்க காலத்துல அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் பயந்து வாழ்ந்து கொண்டிருந்தீங்க, இதோ இப்ப நீங்க அடக்கப்பட்டுட்டீங்க, உள்ளுக்குள்ள போயிட்டீங்க. இப்ப 2 மலக்குமார்கள் வருவாங்க, உங்கள்கிட்ட மா தீனுக்கன்னு கேட்பாங்க, மன் நபியுக்கன்னு கேட்பாங்க, உன்னுடைய இறைவன் யாருன்னு கேட்பாங்க. அப்படி நீங்க இப்படி எல்லாம் பதில் சொல்லுங்க அப்படின்னு வளமையாக தல்கீன் சொல்லுவாங்க. அதுக்கு பேரு கபர்ல உட்கார்ந்து அடக்கம் செய்யப்பட்ட உடனேயே இதை ஓதுவாங்க. இது ஒரு சுன்னத்தான நடைமுறை. இப்படி ஓதுவது நல்லதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதாவூதுடைய ஹதீஸ்ல சொல்றாங்க. அது நல்லது, அவருக்கு அது பயன் கொடுக்கும், ஜனாசா அதை காது கொடுத்து கேட்கும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த முறைப்படி நம்முடைய ஜனாசாக்களை அடக்கம் செய்கிற போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருடைய பாவங்களை மன்னித்து அவருடைய கபருடைய வேதனைகளிலிருந்து அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா யாரெல்லாம் நம்மை விட்டு சென்று விட்டார்களோ அவருடைய கபர்களை சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக ஆக்குவானாக, நரக படுகொலியில் இருந்து பாதுகாத்தல் புரிவானாக. வாஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. فضل من الله ونعمة ومغفرة ورحمة وعافية وسلامة. نستغفر الله ونسألك الجنة ونعوذ بك من النار آناء الليل أطراف النهار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.